ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 17க்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம், என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்ற மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் தனுசு ராசி நேயர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட பயணங்கள், உயர்கல்வி, நிதிநிலை இது மாதிரியான ஒரு சில விஷயங்களில் எதிர்பாராத சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, எதை செய்கிறதா இருந்தாலும் சரியான திட்டமிடல் அவசியமானது. ஸோ என்னென்ன வகைகளில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலும் சரி வேலையும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை தேடி புதிய விதமான பொறுப்புகளும் சேருங்க. கூட வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் அனுசரித்து நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. திட்டமிடாத ஒரு சில காரியங்களில் மட்டும் தாமதங்கள் ஏற்படும். அதனால் அதை மட்டும் பார்த்து சரியாக பண்ணிக்கோங்க. ஸோ வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்குது அப்படின்றதுனால நிதிநிலையிலையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நிதிநிலையும் சரி பொருளாதாரமும் சரி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. அளவுக்கு மீறிய கடனும் ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்யாதீங்க. அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் போய் இன்வெஸ்ட்டும் பண்ண வேணாம். ஏன்னா இந்த மாதிரி செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வருமே தவிர பெருசாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பண பரிமாற்றங்கள் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே சரிதாங்க. எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். அப்பப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய அளவில் சங்கடங்களை எல்லாம் உண்டு பண்ணும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் தாங்க தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசுங்க. எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் அமைதியாகவே இருந்துடுங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட நமக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கவனமாக இருங்க. வேலை விஷயமா அடிக்கடி நீங்கள் வெளியில் அலையிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க அலைச்சலால் உடம்புல சோர்வுகளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உடம்புக்கு வேலை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஓய்வும் எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காலகட்டங்களில் இன்னுமே உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ராசி, நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒருவரை பரிசோதனை செய்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான். ஒரு 50-60% எல்லாத்துக்குமே சிறப்பாக சரியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஸோ சூரிய பகவான் அவருடைய சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் இருக்கும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலம் இருக்கும். அதே நேரம் மற்ற ராசிக்காரர்களுக்கு அதுக்காக பலம் இருக்காது அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு கிரகநிலைகள் மாறும் பொழுதும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு பலன்களை எல்லா ராசிகளுக்குமே கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் மேலே மதிப்பு, மரியாதை எல்லாமே சேர ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கும். ஓகே, நம்மளால் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்போ பிடிச்சி வச்சுப்பீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகளும் சரி, சங்கடங்களும் சரி ஒன்றொன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. பண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். வழக்குகள் எதுவும் இருந்ததுனாலுமே கூட உங்களுக்கு தான் இப்போ சாதகமாக முடியும். இதேபோல் உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர ஆரம்பிக்கும்.
குறிப்பாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள்லாம் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப வந்து கவனம் எடுத்துக்குவாங்க. குடும்பத்திற்கெல்லாம் பிரச்சனை இருக்காது, மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்க விஷயத்துல இருந்து வந்த கவலைகள் தீர ஆரம்பிக்கும். எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஸோ தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால எல்லாமே நீங்கள் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்கிறது நல்லது. திட்டமிட்டு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பயணங்கள் வந்து உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்குமோ அப்படிலாம் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே கூட பயணங்கள் எப்போதும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த டைமில் தீரும். அதனால் நீங்கள் கொடுத்த பணத்தை எங்கே இருந்தாலும் வாங்கிட முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் திருப்பி செலுத்த முடியும். மன அழுத்தம் தீரணும், மேலும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த டைமில் தனுசு ராசி நேயர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குல தெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்துட்டு அவங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை வந்து டைப் பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். எப்போதுமே எந்த ஒரு தெய்வம் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாலுமே கூட குலதெய்வத்தினுடைய அனுமதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு குலதெய்வம் தான் முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து மனசு இறங்கிட்டாங்க, குலதெய்வத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு. உங்களால் மாதம் மாதம் போக முடியும் அப்படின்னாலும் தாராளமாக போயிட்டு வரலாம். மாதம் மாதம் போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசார வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஒரு 3-4 முறை வந்து நீங்கள் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னும் எளிமையாக இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து வீதிகளில் இருக்கக்கூடிய எதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுங்க. ஸோ ஏதாவது புல் வாங்கி கொடுக்கறது, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, பழம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தீர்ந்து நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி எளிமையாக சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து நிச்சயம் வந்து கொடுக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய வகைகளில் மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும். இந்த டைமில் உயர் கல்வியாக இருக்கட்டும், நிதிநிலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிக்கல்கள் அப்படின்றது சின்ன சின்ன வகையில் இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்களால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படித்தான் உங்களுக்கு பாதிப்புகளும் இருக்குமே தவிர பெருசாக நீங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுமே இந்த டைமில் உருவாகாதுங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும். எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிடாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் திட்டமிடாமல் செஞ்சுட்டு அதில் வந்து எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ உங்களுடைய மனசில் இதை வந்து ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கோங்க. எது செய்கிறதா இருந்தாலும் முறைப்படி வந்து பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நேரம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். நேர்மறையான மாற்றங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நேரம் நல்லா இருக்கணும். ஸோ நல்ல வளர்ச்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை, பொன்னான நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க. ஏன்னா காலம் வந்து மீண்டும் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யாரெல்லாம் வந்து காலத்தை வீணடிக்காமல் வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிறாங்க. ஸோ நேரத்தை வீணடிக்காதீங்க, கவனமாக இருங்க. அதே நேரம் இந்த டைமில் தனுசு ராசி நேயர்களே ஆன்மீக ரீதியான வழிபாடுகளும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகளும் கூட கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி கோவிலுக்கு போகணும், ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும், ஏதோ ஒரு தெய்வத்தை போய் நம்ம வணங்கிட்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். வெளியில் எங்கேயும் போகணும் அப்படின்னு தோணவே தோணாது. எங்கே போகலாம் அப்படின்னா கூட திடீர்னு உங்களுக்கு மைண்டுக்கு வர்றது வந்து ஏதாவது கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுடைய மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் அந்த நிம்மதியும் அமைதியும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு ஏதோ ஒரு டைமில் அதை பற்றின சிந்தனைகள் வந்துடும். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் வந்து மறைஞ்சி நீங்கள் வந்து அமைதியாக நிம்மதியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் கோவிலுக்கு போகிறத மனசுக்கு நிம்மதி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்க அப்படின்னா பயணங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதே போல் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க,
இல்ல குரு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆலோசனைகள வாங்கிக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அதன்படி வந்து நீங்க நடந்துக்கிறது இந்த டைம் ரொம்ப நல்லது. அதே போல தாங்க காதல் வாழ்க்கையும். ஸோ காதல் அப்படின்றம்போது கண்டிப்பா அந்த இடத்துல புரிதல் இருக்கணும், விட்டுக் கொடுத்தல் இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்களும் விட்டுக் கொடுத்து போனீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்க முடியும். அதே மாரி திருமண வாழ்க்கையும் அப்படிதாங்க. வாழ்க்கை துணையோட எப்போதுமே நேர்மறையான சிந்தனையோட நீங்க சந்தோஷமா வந்து செயல்படணும். அவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னாலும் கனிவா வந்து பேசணும். அதாவது தனுசு ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரிங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஒரு சில விஷயங்கள வந்து செய்யும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியா வந்து மாறும். இல்லறம் நல்லறமாக இருப்பதற்கு கண்டிப்பா புரிதல் அவசியமானது. விட்டு கொடுத்தல் அதை விட அவசியமானது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை தோறுமே நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள கொடுக்கும் அப்படின்றதுனால, இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையில நீங்க நிச்சயம் வழிபாடுகள் வந்து செய்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்மத்துக்கு வந்து பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்கள்ல அப்பப்போ பாதிப்புகளும் வந்து ஏற்படுங்க. ஸோ அந்த பாதிப்புகள வந்து தீர்க்கறதுக்கு நீங்க எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் வந்து கை கொடுக்கும். அதாவது இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து நீங்கினாலுமே கூட, சின்ன சின்ன பிரச்சனைகள நீங்க பார்க்குற மாரி தான் இருக்கும். உயர்கல்வி, நிதிநிலை இது தொடர்பான சிக்கல்கள நீங்க நிச்சயம் பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால கவனமா இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயங்களும் ரொம்ப முக்கியங்க. இந்த டைம்ல உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதேபோல வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்த நோக்கி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும், இதுதான் உங்களுக்கு வந்து சரியான ஒரு நேரமும் கூட. இந்த காலகட்டங்கள்ல என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய அ விருப்பம் என்ன அப்படின்னவோ, அத வந்து செய்யறதுக்கான முயற்சிகள வந்து எடுத்து வைங்க. எந்த முயற்சியுமே பண்ணாம எதுவுமே வந்து நடக்காது. ஸோ வெற்றியோ, தோல்வியோ நம்ம செஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்ற மாரி நீங்க களத்துல இறங்கி செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும் தாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றம் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். எதுவுமே செய்யாம, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம காலத்த குறை சொல்றதுனாலயும் பிரயோஜனம் கிடையாது. உழைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் உழைப்புக்கான அங்கீகாரங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வரது தான். அத பார்த்து நம்ம ஓஞ்சு போயிடக்கூடாது. ஸோ நிதி நிலைமையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். மத்தபடி பெருசா உங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாதுங்க. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பா இருக்கும். இருந்தாலுமே அதிகமா செலவு பண்ணிக்காதீங்க. தேவையான செலவுகள் என்னவோ அத மட்டும் செய்துக்கிறது உங்களுடைய நிதி நிலைய வந்து ரொம்ப வலுவா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தேவையில்லாத கடன் வாங்குறதையோ, இல்ல கடன் குடுக்கறதையோ முற்றிலும் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ மேலும் இந்த காலகட்டங்கள்ல என்ன மாரியான பலன்கள் எல்லாம் அடைய போறீங்க? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? அப்படின்ற மாரி நெறைய பலன்களையும், பரிகாரங்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இந்த காலகட்டங்கள எளிமையா கடந்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.